வணக்கம். நீங்க எப்போதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? சில சமயம் கடவுளோட அடையாளம் ஒரு சின்ன விஷயமா, ஒரு தனிப்பட்ட நபரோட பயத்த போக்குற மாதிரி இருக்கு. ஆனா சில சமயம் ஒரு தேசத்தோட தலையெழுத்தையே மாத்துற அளவுக்கு பிரபஞ்சமே அசைற மாதிரி பிரம்மாண்டமாயிருக்கு. ஏன் இந்த வித்தியாசம்? வாங்க, இந்த அற்புதங்களுக்கு பின்னாடி இருக்கிற வடிவமைப்ப பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயத்தோட மையம். பாருங்க, ஒரு போரை ஜெயிக்கிறதுக்காக சூரியன் நடுவானத்துல அப்படியே நிக்குது. ஆனா இன்னொருத்தரோட சந்தேகத்தை போக்க ஒரு சின்ன கம்பளி துண்டு மட்டும் ஈரமாவுது. இந்த ரெண்டு அற்புதங்களுக்கும் இடையில இருக்கிற இந்த பெரிய வித்தியாசம் நமக்கு எதையோ சொல்ல வருது. அது என்னன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, முதல்ல நாம கிதியோன் கதையிலிருந்து ஆரம்பிக்கலாம். அவர் ஒரு தலைவர். ஆனா மனசுக்குள்ள பயமோ சந்தேகமோ அதிகமா இருந்துச்சு. ஒரு பெரிய படைய வழி நடத்தணும். ஆனா அவருக்குள்ளேயே ஒரு தைரியம் இல்ல. அவருக்கு தேவைப்பட்டது ஒரு தேசமே பாக்குற மாதிரி ஒரு பெரிய அற்புதம் இல்ல, தனக்கு மட்டும் புரியற மாதிரி ஒரு சின்ன உறுதி. இங்க ஒரு விஷயத்த நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த அற்புதங்கள் எல்லாம் ஒட்டுமொத்த தேசத்துக்காக நடக்கல, ஒருத்தருக்காக, அதாவது கிவியோனுக்காக மட்டும் திரும்ப திரும்ப நடந்தது. ஏன்? அவரோட சந்தேகத்தை கொஞ்சம் கொஞ்சமா போக்கி அவரோட நம்பிக்கைய வளர்க்கறதுக்காக தான். ஒவ்வொரு அடியிலையும் அவருக்கு ஒரு சின்ன உறுதி கிடைச்சது. அப்போ இதுல இருந்து என்ன புரியுது? கடவுளோட பதில் ஒவ்வொருத்தரோட தேவைக்கேத்த மாதிரி இருக்கு. கிதியோனோட பலவீனமான விசுவாசத்தை பலப்படுத்த அவருக்காகவே பிரத்யேகமா இந்த அடையாளங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. இது ஒரு பொது அறிவிப்பு மாதிரி இல்ல, ஒரு தனிப்பட்ட உரையாடல் மாதிரி. சரி, கிதியோனோட இந்த சின்ன தனிப்பட்ட அடையாளங்கள்ல இருந்து நாம இப்ப அப்படியே நேர்மாறா ஒரு பிரம்மாண்டமான அற்புதத்தை பார்க்க போறோம். அற்புதம் ரொம்ப பெருசு, பிரபஞ்சமே அசைற அளவுக்கு. ஆனா அத பாக்குற பார்வையாளர் ஒரே ஒரு ஆள்தான், எசேக்கியா ராஜா. யோசிச்சு பாருங்க, இசேக்கியா மரணப்படுக்கையில இருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்கப்படுது. கடிகார நிழல் இயல்பா முன்னோக்கி போறது ஒரு அடையாளம், இல்ல இயற்கைக்கு மாறா பின்னோக்கி போறது இன்னொரு அடையாளம். எது வேணும்னு கேட்கப்படுது. அவர் எதை தேர்ந்தெடுத்திருப்பார்? கண்டிப்பா அந்த கஷ்டமான அடையாளத்தை தான். ஏன்னா கடவுளோட வாக்குறுதி மேல அவருக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாதுன்னு நினைச்சார். இதோட விளைவு உண்மையிலேயே பிரமிப்பா இருந்துச்சு. காலத்தையே பின்னோக்கி திருப்பி ஒரு பிரபஞ்ச அளவிலான அற்புதம் நடந்துச்சு. எதுக்கு? எசேக்கியாவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 15 வருஷ ஆயுள் வாக்குறுதிய உறுதி செய்ய. அதாவது ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு கொடுத்த வாக்குறுதிக்காக இந்த பிரபஞ்சமே சாட்சியா நின்னுச்சு. இப்போ நாம கிளைமாக்ஸுக்கு வர்றோம், யோசுவாவோட கதைக்கு. இங்க ஸ்கேல் மொத்தமா மாறுது. இனிமே தனிப்பட்ட உரையாடல் கிடையாது. இது ஒரு தேசமே பாக்குற, சரித்திரத்தையே மாத்துற ஒரு மாபெரும் பொது நிகழ்ச்சி. யோசுவா 10:12 வர்ற இந்த வார்த்தைகள் ரொம்பவே ஃபேமஸ். ஆனா பைபிள்லயே குறிப்பிடப்பட்டிருக்கிற யாசேரின் புத்தகம்னு ஒரு பழைய நூல் இருக்கு. அதுல இந்த சம்பவத்தை பத்தி இன்னும் நம்ப முடியாத ஒரு சினிமா மாதிரி பிரம்மாண்டமான பல விவரங்கள் இருக்கு. இப்போ நமக்கு கிடைக்கிற யாசேரின் புத்தகம் அப்புறமா எழுதப்பட்டதா இருக்கலாம். ஆனா அது அந்த காலத்துல இருந்த கதைகளையும் நம்பிக்கைகளையும் நமக்கு காட்டுது. ஒரு வரலாற்று சம்பவத்தை ஒரு காவியமா மாத்தி சொல்லுது. வானத்திலிருந்து கல்மழை கொட்டுது, சூரியன் நடுவானத்துல அப்படியே நிக்குது. இதெல்லாம் சும்மா நடக்கல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய போர் தந்திரம் இருக்கு. இது வெறும் அற்புதம் மட்டும் இல்ல, இஸ்ரவேல் மக்களுக்காக கடவுளே ஒரு போர் வீரனா வந்து சண்டை போடுறார்னு காட்டுற ஒரு பொது அறிவிப்பு. இருட்ட வரதுக்குள்ள எதிரிகளை முழுசா ஜெயிக்கணும், அதுக்காகத்தான் அந்த பகல் நீட்டிக்கப்பட்டது. ஓகே, இப்ப இந்த 3 கதைகளையும் ஒன்னா சேர்த்து வச்சு பாப்போம். கிதியோன், எசேக்கியா, யோசுவா இவங்களோட அனுபவங்களை ஒப்பிடும்போது நமக்கு ஒரு தெளிவான பேட்டர்ன் தெரிய வருது. வாங்க அதை பார்க்கலாம். இப்படி ஒப்பிட்டு பார்க்கும்போது விஷயம் ரொம்ப கிளியரா புரியுது இல்லையா? ஒரு பக்கம் தனிப்பட்ட நம்பிக்கைக்காக சின்ன சின்ன அற்புதங்கள், இன்னொரு பக்கம் ஒரு வாக்குறுதியை உறுதி செய்ய பிரபஞ்சமே அசைது, கடைசியா ஒரு தேசத்தோட வெற்றிக்காக பொதுவா எல்லோரும் பார்க்குற மாதிரி ஒரு பெரிய சக்தி வெளிப்படுது. எல்லாமே அந்தந்த தேவைக்கேத்த மாதிரி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அப்போ இங்க 3 லேயர்ஸ் இருக்கு. முதல் லேயர் கிதியோன் மாதிரி தனிப்பட்ட பயத்தை போக்குறது. 2வது எசேக்கியா மாதிரி ஒரு முக்கியமான வாக்குறுதியை உறுதிப்படுத்துறது. 3வது யோசுவா மாதிரி ஒரு தேசத்துக்கே தன்னோட சக்தியை காட்டுறது. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு தேவைக்கேத்த மாதிரி தான். சரி, இதையெல்லாம் பார்த்தாச்சு. ஆனா இந்த மாதிரி வித்தியாசமான அற்புதங்கள் இருக்கிறதால நமக்கு என்ன தெரிய வருது? இது ஏன் முக்கியம்? இது கடவுளோட சக்திய பத்தி நமக்கு ஒரு புது பார்வையை கொடுக்குது. அது ஏதோ கண்ணை மூடிக்கிட்டு செயல்படுற ஒரு சக்தி இல்ல. அது ஒவ்வொருத்தரோட தேவையும் புரிஞ்சிக்குது, ஒருத்தரோட பயத்தை போக்குது, ஒருத்தரோட வாழ்க்கையை உறுதிப்படுத்துது, ஒரு தேசத்தோட எதிர்காலத்தையே பாதுகாக்குது. தேவைக்கு ஏத்த மாதிரி அது செயல்படுது. நான் உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன்.
யோசிச்சு பாருங்க, ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான அற்புதங்கள் எல்லாம் ஒரு தனிப்பட்ட மனுஷனோட விசுவாசத்துக்காக இல்லாம ஒரு தேசத்தோட போர்த்தந்திரத்துக்காக நடக்குதுன்னா, அப்போ சக்திக்கும் நம்பிக்கைக்கும் உள்ள உண்மையான நோக்கம் என்னவா இருக்கும்?